வணக்கம்மா. நான் முருகனுக்கு வெத்தலை தீபம் போட சொல்லியிருந்தேன். அதில் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, முருகன் வெத்தலை தீபம் போட சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கடவுளை நம்மக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்கம்மா. நம்மளோட உண்மையான உள்ளத்துல இன்னும் இருக்கிற ஒரு பக்தி மட்டும்தான் அந்த கடவுள் எதிர்பார்ப்பாரு. எனக்கு உண்மையான நடந்த சம்பவத்தை உங்ககிட்ட சொல்றேம்மா. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தையே இல்லை. என் குலதெய்வத்துக்கு நான் விரதம் இருந்தேன். வாரம் ஓடுவேன் நான் கோவிலுக்கு. அதுக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, உனக்கு உன் குலதெய்வம் குழந்தை கொடுக்க போதான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் ஒரே மாசத்துல கன்சீவ் ஆயிட்டேன். அந்த அம்மா என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. சாரிம்மா, நான் சொன்னது தப்புமா அப்படின்னு. அந்த மாதிரி உள்ள அன்போட வெத்தலை தீபம் போட்ட நீங்க என்ன வரம் கேக்குறீங்களோ கண்டிப்பா கிடைக்கும்பா. அந்த மாதிரி இது மாதிரி கமெண்ட் பண்றவங்க செய்யறவங்களுக்கு கூட மனசு கஷ்டமாயிடும். அந்த மாதிரி சொல்லாதீங்க. இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரது எனக்கு தெரியாதுமா. என் பிள்ளைங்க படிச்சு சொல்லுவாங்க. நல்லதா இருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து சொல்றேன். வணக்கம்மா, நாளைக்கு சந்திக்கலாமா.